கண்ணும் கருத்த கிளி கட்டழகும் தொட்ட கிளி சொன்ன சொல்ல கேட்டாளடி ஆளு நபடா சின்ன கண்ணு சௌகரியமா ஆடு யாரு என்ன அது நான் கேட்கிறேன் பேசாம இருந்த மாதிரி தொலைச்சிருவன் தொலைச்சு கேட்டா பதில் சொன்னோம் யார் அவன் அழகிரி அண்ணனுக்கு ஸ்நேகிதக்காரரு புள்ளைக்கு காய்ச்சல்னு பாத்துட்டு போக வந்திருக்கிறாரு அந்த புள்ளைக்கு காய்ச்சல்னா இந்த குட்டிக்கிட்ட என்ன வேலைன்னு ஏமா முன்பின் தெரியாத என்ன பத்தி இவ்வளவு மரியாதையா பேசுறாரு இவர் யாரு ஓ நான் யாருன்னு உனக்கு சொல்லுவேன் அடுத்த தடவை நான் இங்க வரப்ப இங்க இருந்தான் அப்படியே உனக்கு சாப் போட்டு சாப் மூஞ்சிய பாரு மூஞ்சிய இவன் பேரு பிளேடு பக்கிறீங்க சுத்த வெத்து வேட்டு இருக்கிறவங்கள மிரட்டிக்கிட்டு திரியறதே இவனுக்கு வேலை இந்த முவரக்கட்டு நான் கட்டிக்கணுமா நாய் கட்ட கேட்டுக்கு மாமரத்து நடலாம் பழைய சோறு இருக்கு போதும் உள்ளதாச்சு பழைய சோத்துனா உடம்புக்கு ஒத்துக்காது இரு அம்மா சின்ன கண்ணு ரெண்டு ஆப்பம் கூடமா துட்டு தரமா ஒரு வாரமாச்சும் வேலைக்கு போய் சரி இதோட 1.5 ரூபா போ சட்னி போடு என்ன அது சட்னி காசுமா ஆப்பத்துக்கு சட்னியா இன்னைக்கு கேட்க மாட்டேன் போடவே இல்ல திருட்டு வேலை தானே வேண்டாங்கிற அடடே என்ன ராசா இம்மா நேரம் எங்க போயிருந்த சும்மா ஊரை சுத்தி பார்க்கலான்ட்டு போயிருந்தேன் ஓஹோ அக்கா என்னடா உங்க அப்பா பாக்க ஜெயிலுக்கு போனா ஜெயிலுக்கா ஆமா சின்ன கண்ணு என்ன ஏராசா அழகிரி செயலியா இருக்கா ஆமா ஆமா சரி ஒரு ஒரு திருட்டு குற்றத்தை செய்யறதுக்காக அவர் ஜெயில போட்டாங்க அதை வெளிப்படையா சொன்னா அவமானமாச்சுட்டு தான் வெளியூர் போயிருக்கிறதா அன்னைக்கு நான் சொன்னேன் இதுல என்ன அவமானம் இருக்கு இதெல்லாம் இங்க ரொம்ப சகஜம் ராசா நல்லா இருக்கு இப்படி எல்லாரும் ஜெயிலுக்கு போய்கிட்டே இருந்தா அப்புறம் பிள்ளை குட்டிங்க கதி பிள்ளை குட்டிகளை காப்பாத்தணுங்கிறதுக்காகத்தானே ராசா இப்படி தப்பு தண்டாவுக்கெல்லாம் போறோம் என்ன அமாவாசை அப்படி சொல்றேன் நல்ல வழியில பாடுபட்டு அவங்களை எல்லாம் காப்பாத்த முடியாதா சொல்றது சுலபம் செய்யறது கஷ்டம் ஏ ராசா நாங்க என்ன படிப்பா படிச்சிருக்கோம் ஏதோ எங்க வயிற்று கொடுமைக்காக கிடைச்ச வேலை செய்யறோம் அதுல வர நல்லது கெட்டது அனுபவிக்கிறோம் கண்ணா கண்ணா எங்க கொஞ்சம் மெதுவா கார ஓட்டக்கூடாது ஏண்டா அனாத கழுத விளையாடுறதுக்கு உனக்கு வீடு தான் கிடைச்சதா கார்ல வந்து ஊருது அப்புறம் காசு கேட்கறது சரிதான் வந்துட்டாரு கர்ண மகாராசா குழந்தை மேல பட்டு இருந்தது இங்க கொலை நடந்திருக்கும் விடுங்க சார் வாடா ஆமா இல்லப்பா நீ யாரு மனுஷன் உன்னை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி நீ திருச்சியில நான் பரம்பரையா பிளாட் பார்த்துருக்கிறேன் சார் திருச்சியை யார் கண்டாங்க ஏய் அமெரிக்கால இவ்வளவு இருந்தா ஜோலி ஊருக்கு போலியோ இல்லப்பா நான் கொஞ்ச நாளைக்கு இங்கே நடப்பாதையில இருந்து நீங்கள் பிளாட்ஃபார்ம் ஒண்ணும் எந்த இது காலம் மாறி போச்சு இது எந்த தாளம் வாடா டிங் 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 ஒரு ஆளு தீரணும் சத்து கிருஷ்ணாம்பேட்டை சுடுகாட்டுக்கு போறான் வேகம் போடா ஏன்பா துக்கப்பட வேண்டிய விஷயத்துக்கு இப்படி ஆடி பாடிக்கிட்டு சந்தோஷப்பட்டு போறாங்களே என்னது சாரே சில ஆட்கள் இருக்கிறதை விட போறதே நல்லதானு போகுன்னா ஆறு அறியோ யாரு என்னடா ஃப்ரெண்டு ராமனானு எந்த ஆளு ஊனு கழிஞ்சு எத்தனை திவசமாய் அறியோ பைச கண்டு எத்தனை கொல்லமாய் அறியோ சாரே ஆளு ஜீவிச்சு எனக்கு சாயா கோசரம் 3 ரூபியா பாக்கியம் இன்னும் உயிரோடு இருந்தால் 30 ரூபியா கடனாகும் ஆளு இருந்து எந்த பிரயோஜனம் போறதே கரெக்டானு சாரே மனுஷன் செத்தால் கஷ்டம் இல்ல கடன் இல்ல வருத்தம் இல்ல ஒண்ணும் இல்ல போட்ட போட்டடா டிங்கடா டிங் நான் வரும் இரு வணக்கம் சார் வணக்கம் வாமா உட்காரமா பரவாயில்லைங்க யாருமா நீ அடையார்ல
வள்ளலார் குருகுலம்னு ஒண்ணு இருக்குங்க. அதுல வள்ளலார் குருகுலம். எஸ் எஸ், நான் கூட கேள்விப்பட்டிருக்கேம்மா. அந்த குருகுலத்தின் ஆதரவுல நாங்க ஒரு 10-15 அநாத பெண்கள் கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க ஏதாவது அந்த குருகுலத்துக்கு நன்கொடை. ஓ எஸ், நான் கண்டிப்பா செய்யறேம்மா. என்ன பிள்ளவா, மறுபடியும் பழைய தர்ம சிந்தனை தலை தூக்குறா போல் இருக்கு. யார் இந்த பொண்ணு? ஒண்ணும் இல்ல, யாரோ அனாதையா பாவம் கல்லூரி படிப்புக்கு பணம் இல்லைன்ட்டு ஏதோ நன்கொடை கேட்டு வந்திருக்கு. அதுதான் கொடுக்கலாம்னு. பிள்ளவா, நீங்க இறக்கப்பட்டு உபகாரம் பண்றீங்க, ஆனா அது நல்ல வழியில செலவாகும் நினைக்கிறீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ராமான் தியேட்டர்ல எவனாவது காரி பையன் கூட பேட்டிங் பியூட்டி பார்க்க போறா இந்த பொண்ணு. ஏதோ பெரிய மனுஷங்க வீடுன்னு நினைச்சு தவறுதலா உள்ள வந்துட்டேன். இனிமே இப்படி எல்லாம் பேசாதீங்க. அடே அப்பா, மான உணர்ச்சி அப்படியே பொங்கி வடியுற. என்னமோ பெரிய இந்த பரம்பரையில வந்த பொண்ணு மாதிரில பேசுற. நீங்க சொன்னாலும் சொல்லாம போனாலும் நான் பெரிய குடும்பத்துல பிறந்தவதான். வந்தவங்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுத்த தங்க கலசம் மாணிக்க வாசகம் பிள்ளை தெரியுமா உங்களுக்கு? என்று ஊராரெல்லாம் வாயார புகழ்ந்து அந்த தங்க கலசம் மாணிக்க வாசகம் பிள்ளை எங்கே? தர்மத்தை மறந்து தகாத வழியிலே நடக்கும் இந்த மாணிக்க வாசகம் பிள்ளை எங்கே? நீ யாருமா? யாருமா நீ? அந்த மாணிக்க வாசகம் பிள்ளையோட தங்கச்சி மகனான். அப்பா அப்பா, பார்வதியின் மகனே. ஆமாங்க. அந்த தங்க கலசம் மாணிக்க வாசகம் பிள்ளை நான் தான்மா, தாய் மாமன். மாமா, அழாதம்மா, உங்க அப்பா அம்மா எல்லாம் எங்க இருக்காங்கம்மா? மாமா, அவங்க எல்லாம் இப்ப யாருமே இல்ல. நான் ஒரு அனாதை. அட கடவுளே, உன்னை இந்த நிலைமையிலே அம்மா நான் பார்க்கணும். பிள்ளைவாள், பார்த்தீங்களா எங்க நிலைமை? கவலைப்படாதீங்க மாணிக்க வாசகம், எல்லாம் நல்ல நேரத்துக்கு தான் ஒண்ணு கூடி இருக்கிறீங்க. அம்மா, நான் சொன்ன ஒண்ணு மனசுல போட்டுக்காத. ஹலோ விஜயா, எங்க எப்படி? நீங்களா? ஏண்டா, இந்த பொண்ணு உனக்கு ஏற்கனவே தெரியுமா? என் காலேஜ் தான் படிக்கிறா. ஏய், இது நம்ம மாணிக்க வாசகத்தினுடைய தங்கச்சி மகளம். அப்படியா? மாணிக்க வாசகம், இது வாங்க. பேஷ் பேஷ், சரியான சமர்த்திசாரி நீங்க. ஆனா அவ்வளவு வயசுல நான் சம்மதிக்கணுமே. அதுதான் நடக்க போகுது, பாருங்களேன். அப்படியே சமாச்சாரம். ராசாத்தி, நீ வந்து உன் பேரை தான் எழுதிட்டு இருந்தேன். என் பேர பாதியில வந்துட்டேன், அப்புறம் மறந்துட்டேன். அதானே, ராசா வந்தாச்சு இல்ல, அப்புறம் அந்த ராசாத்தி எல்லாம் எதுக்கு? சின்ன கண்ணு, பார்த்து நடந்துக்கம்மா. ஒரே சின்ன கண்ணு, சின்ன கண்ணு. ராசா, என்ன இது? ஒண்ணுமில்ல, நான் சோறாக்கிட்டேன். என்ன குழம்பு வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ராசா, உனக்கு என்ன குழம்பு பிடிக்கும்? உனக்கு எதுக்கு சிரமம் சின்ன கண்ணு? நான் வேற எங்கேயாவது போய் சாப்பிட்டுக்கிறேன். என்ன ராசா அப்படி சொல்றேன்? மத்தவங்களுக்காக பாடுபடுறதுக்கு தான் சந்தோஷம் நீ சொல்லுவியே. நான் உனக்காக கொஞ்சம் பாடுபடுறேனே, கொஞ்சம் சந்தோஷப்படுறேனே. சாய் வேணும். ஸ்டாப் மேன், ஸ்டாப் மேன். என்ன சாய் வேணும்? ப்ளீஸ் உனக்கு மேல் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டா அர்ஜுன் சொல்லுமே. என்ன தெய்வமே, வள்ளியதொரு கிராக் காணோம். சாய் வாங்குற மேன், உனக்கு மேல் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டா அர்ஜுன் சொல்லுமே. என்ன சார், நீங்கள் பாக்கணும், நீ மேலே பார்த்துக்கோ. என்ன எங்க போய் மேலே இல்ல, மேலே பாலாத்தா உனக்கு தெரிஞ்சுக்கிட்டா அர்ஜுன் சொல்லுமே. இந்த காளியான பரபர நீங்க வரான. ஐ சன்னூர் அருவேல், ஏ தான பிடிக்கிறாங்க. சாரே, நீங்கள் பேர் என்ன? பேருமே மிஸ்டர் சன்னூர் அருவேல். ஹவ் யூ டு? குடிச்சுக்கடா, 10 பைசா வேணும். சாரே கோவிக்கண்டா, அஷராயிட்டு ராமன் கிருஷ்ணன் எத்தனை நல்ல பேர் உண்டான. இது எந்த ஷானூர் அரியலூர் எந்தான? அது இல்ல மேன், பாம்பே இல்ல துரைகிட்ட நான் பட்லர் மேன். என் முழு பேர் சாமி நாயக்கனூர் ராஜவேல். பேர் நீளம் துரைக்கு நாக்கிலே கூப்பிடு, கட் பண்ண சொல்லிச்சு, ஐ கட்டு. சாமி நாயக்கனூர் சானூர், ராஜவேல் ஆர்வேல், சானூர் ஆர்வேல். எப்படி? உன் பேர் கட் பண்ணட்டுமா? வேண்டாம் வேண்டாம், என் பேர் கிருஷ்ணங்குட்டி, கட் பண்ணி டீ ஆன என் பேர். ஆல் ரைட், நீ மேல் பாலாத்தா அட்ரஸ் சொல்லு, நான் அர்ஜென்ட் போறேன்.
சாரே மேல் பாலத்தான் எங்களுடைய சொந்த ஆன்டி மேன் எந்த டாக்டர் இல்ல மகள் ராஜாத்தி 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 பேர் சொல்லாதே அவளை நான் கட்டிக்க போறேன் இது நடு ரோடான சாய் குடிக்கண்டா ഇവിടെ கொடுக்கு சாரே நீங்கள் அவளை காணணும் எஸ் கிருஷ்ணாம்பேட்டை அறியோ வாட் கிருஷ்ணாம்பேட்டை அதே எல்லாரும் ஒரு திவசம் போற ஸ்தலமானோ கிருஷ்ணாம்பேட்டை ஸ்தலம் நீ போய்க்கோ போய் அட்ரஸ் விசாரிக்கிட்டு டாக்ஸி டாக்ஸி நீ வரதா ഞാൻ വരല്ല കുറച്ച് ദിവസം ഇരുന്ന് പിന്ന് വരാ നിങ്ങൾ പോയിക്കോ അതേക്ക് മാരേജ് വന്നിരുമേ ബൈ ബൈ ടാറ്റാ വന്നോ ടാക്സി തിരിച്ചു വരണ്ട പോയിക്കടാ പോയിക്കോ എന്താ ഭഗവതി എന്താ ഈ കൃഷ്ണൻകുട്ടിയുടെ പ്രേമത്തിനും വില്ലണം കൃഷ്ണൻകുട്ടി ചായ കുടിയാ ചായല്ല പോയിക്കോടാ ഈ ദിവസം ഹോളിഡേ ആണോ പോയിക്കോ சார் இதான் சார் கிருஷ்ணாம்பேட்டை வெரி குட் ஏய் மேல் பாலாத்தா எங்கே உள்ள போய் பார் சார் உள்ளே வெயிட் பண்ணோம் சத்தான் சார் ஓ எக்ஸ்கியூஸ் மீ இங்க மேலே பார்த்தால் இடம் ஏது எந்த வருஷம் செத்தது செத்து ஓ பரியல் கிரவுண்ட் சுடுகாட் இந்த டீக்காரை ஏமாத்திட்டான் சுடுகாட் எங்க எல்லாரும் உறக்க ஒரு தடவை பார்த்து சொல்லுங்க அரஞ்சய விரும்பு யோ, என்ன எல்லாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏய்யா படிக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கு முன்னாடி பீடி குடிக்கிறீங்களே போங்கய்யா ஏன் தம்பி வீடியோ குடிக்கிறேன் அந்த புண்ணியமா போட்டு போயிட்டாரு போல இருக்கு இத பாரு தம்பி சின்ன பிள்ளைங்க பீடி எல்லாம் குடிக்க கூடாது ரொம்ப கெட்ட பழக்கம் தப்பு பெரியவங்க கிட்ட மரியாதையா நடந்துக்கணும் அப்பதான் படிப்பு வரும் என்ன நல்ல எங்க எல்லாரும் மறுபடியும் சொல்லுங்க பாப்போம் ஆறுவது சினம் இயல்வது கரவேல் ராசா இதுங்களுக்கு ஏன் இந்த படிப்பு எல்லாம் தேவையில்லையே படிப்பு தேவையில்லைங்களா படிப்பு தேவைதான் ஆனா வெறும் படிப்புல பிரயோஜனம் இல்ல நம்ம நாட்டுல பண்பு ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு இங்க பாரு இந்த வெத்தலைக்கு முன்னாடி அகத்திய போடுற மாதிரி படிப்புக்கு முன்னாடி பண்பை விதைக்கணும் பண்பட்ட நிலத்துல தானே விளைச்சல காண முடியும் தம்பி உட்காரு நான் எதுக்காக சொல்றேன்னா நான் கண்கூடா பல இடங்கள்ல பார்த்ததை சொல்றேன் இப்ப ரயில் வண்டியில் இருக்குல்ல அதுல 4 பேர் உட்காரக்கூடிய இடத்துல ஒருத்தனே காலை நீட்டி படுத்துக்கிறான் ஏண்டான்னு கேட்டா இங்கிலீஷ்ல திட்டுறான் போக்குவரத்து அதிகமா இருக்கிற ரோட்ல பேப்பரை படிச்சுக்கிட்டே குறுக்க நடக்கிறவன் இந்த நாட்டுல எத்தனை பேர் இருக்கான்னு தெரியுமா காரணம் வெறும் படிப்பு பண்பு விதைக்கப்படல நம்ம பசங்களுக்கு எல்லாம் 10 வயசு வரைக்கும் பண்பை சொல்லி கொடுக்கணும் பொது அறிவை விளக்கணும் அப்புறம் தான் இந்த புத்தக படிப்பு என்ன தம்பி நான் சொல்றேன்னு கோச்சியா இல்லைங்க ஏதாவது தப்பு இருந்தா சொல்லு தம்பி அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் படிப்பு பண்பு ரெண்டும் ஜோடி காலைங்க மாதிரி அதுங்க ஒழுங்கா போனதான் வாழ்க்கைங்கிற வண்டி கௌரவங்கிற பாதையில போகும் கணக்கா பொறுத்துக்கிட்டு இருக்கு அவ எடுப்பு வரையால துடிக்கிறா புள்ள விராவன மாட்டிக்கிச்சு இப்ப சீக்கிரமா ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகலன்னா உயிருக்கு ஆபத்து நான் போய் ஒரு டாக்ஸி கொண்டாடுறேன் அதுக்கு பணம் இல்லைங்களே அப்போ நானே எடுத்துட்டு போறேனுங்க நீயா பரவாயில்ல அந்த அம்மா எங்க இருக்காங்க பாரதி இங்க வா பிடிங்க பிடிங்க சீக்கிரம் மெதுவா திரும்ப வாங்க நர்சிங் ஹோம் நர்சம்மா நர்சம்மா என்ன வேணும் ஒரு பிரசவ கேசுங்க டாக்டர் இருக்காங்களா இது தர்ம ஆஸ்பத்திரி இல்ல பிரைவேட் நர்சிங் ஹோம் கேஸ் பாக்குறதுக்கு உங்க கையில ரொக்கமா 250 ரூபாய் இருக்கா அத சொல்லு முதல்ல என்ன விஷயம் டாக்டர் அம்மா என் ஸ்நேகித சம்சாரம் பிரசவ வேதனை துடிக்கிறாங்க குழந்தை ஏதோ விராவல சிக்கிட்டு கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி 2 உயிரையும் காப்பாத்துங்கம்மா பேசாம தர்ம ஆஸ்பத்திரி கொண்டு போ எனக்கு அவசரம் ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கு அவ்வளவு தூரம் போறதுக்குள்ள ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பீச் காத்து வாங்க போறேன்
எங்க லேடிஸ் கிளப்ல பெண்கள் நலனை பத்தி 10 நிமிஷம் பேச போறேன். பெண்கள் நலன் வெறும் பேச்சில இல்லம்மா, செயல தான் இருக்குது. அத பத்தி நீ ஒண்ணு விளக்கம் சொல்ல வேண்டியதில்ல. டாக்டர் அம்மா, கண்ணுக்கு எதிர ஒரு பெண்ணு துடியா துடிக்குது. அதை விட்டுட்டு கண்ணுக்கு தெரியாத யாருடைய நலனை பத்தியோ பேச போறேன்னு சொல்றீங்க. அம்மா, இரக்கம், தயை, தாட்சியம் இவைகளின் இருப்பிடமாகத்தானே பெண்ணை படைச்சிருக்கிறார் கடவுள். கொஞ்சம் பெரிய மனசு வைங்கம்மா. நீங்க இந்த நேரத்துல எனக்கு உதவி செய்யலைன்னா அஞ்சலி நான் பிணமா தான் கொண்டு போகணும். டாக்டர், இவங்களை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. நான் வேணா ஒண்ணு செய்யட்டுமா? நம்ம செக்ரட்டரிக்கு கொஞ்சம் லேட்டா வரதா போன் பண்ணிடுறேன். டோன்ட் பாதர் விஜய் அபௌட் திஸ் பிளாஸ்டிக் lamp. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், இட் இஸ் நாட் a botheration. It is your bounden duty. We may be slum dwellers, but we are also human beings. நர்ஸ், எஸ் டாக்டர், இந்த பேஷண்ட்டை உள்ள கூட்டிட்டு போ. எஸ் டாக்டர். Thank you, doctor. Thank you. Good evening, sir. குட் ஈவினிங். அன்னைக்கு பர்ச பறி கொடுத்த ஆசாமி நீங்க தானே? ஆமா சார், நான் தான். இது என்ன மாறு வேஷம்? மாறு வேஷம் இல்லை சார், இதுதான் இனிமே என்னுடைய நிரந்தர வேஷம். நீங்க என்ன சொல்றீங்க? வாழ்வு ஒரு காலம், தாழ்வு ஒரு காலம். காலத்துக்கு தகுந்த போல மாறிக்க வேண்டியதானே சார். சார், ஒரு முக்கியமான விஷயம். உயிருக்கு போராடிட்டு இருந்த ஒரு அம்மாவை ஆஸ்பத்திரி சேர்க்கறதுக்காக என் ரிக்ஷால ஏற்றிட்டு போனேன். ஏதாவது ஆக்சிடென்டா? ஆக்சிடென்ட் ஒண்ணு இல்ல சார். என் ரிக்ஷால விளக்கு இல்ல, என்கிட்ட லைசன்ஸ் விலை கூட கிடையாது. அங்க ஒரு போலீஸ்காரன் என்ன நிறுத்த சொன்னாரு. நான் போற காரியம் ரொம்ப அர்ஜென்டா இருந்ததுனால அவர் சொல்லி கூட கேட்காம வேகமா வந்துட்டேன். என்ன இருந்தாலும் லைட் எல்லாம் வந்து தப்பு தானே சார். அதுக்காக தான் நானே நேரா உங்ககிட்ட வந்து ரிப்போர்ட் செய்யலான்னு வந்தேன். கேஸ் எழுதிக்கங்க சார். என்ன சார்? ரொம்ப ஆச்சரியமான மனுஷன். என்னுடைய இத்தனை வருஷத்து சர்வீஸ்ல தன்னுடைய குற்றத்தை தானே வந்து ஒத்துக்கிட்ட முதல் ஆளு நீங்க தான். உங்களை போலவே எல்லாரும் இருந்துட்டா. அப்படியெல்லாம் என்ன புகழாதீங்க சார். நான் ரொம்ப சாதாரணமான. தயவுசெய்து சீக்கிரமா எழுதிக்கங்க சார், நான் போகணும். உங்க பேர் என்ன? ரகுநாதன். இங்கெல்லாம் என்ன ராஜான்னு கூப்பிடுவாங்க. நஷ்டமா நஷ்டமா குழந்தை பிறந்துட்டீங்களா? ஓ, அது பிறந்து 10 நிமிஷம் ஆச்சு. என்ன குழந்தைங்க? ஆண் குழந்தை. பாத்தியா அதிசயத்தை? பங்களால தினசரி பாலும் பழமும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற பெண்களுக்கு பிறக்கிற குழந்தை கூட 7 பவுண்டுக்கு மேல இருக்கிறது இல்ல. பிளாட்பாரத்துல குடியிருந்துகிட்டு கஞ்சிக்கு லாட்டி அடிக்கிற இந்த அஞ்சல குழந்தை 9 பவுண்ட் இருக்குது. கண்ணை பிடிங்கி கடல்ல போட திருஷ்டி போட்டு போது. வந்துட்டேன் வந்துட்டேன்.